ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழன் எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆர்ஆர்பி குரூப் டே எக்ஸாம் கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல நடந்துச்சு. அதற்கான ஆன்சர் கீ நம்மளுடைய ஷிஃப்ட்ல நாம எழுதின ஆன்சர் என்ன, அதற்கான கொஸ்டின் என்னன்னு சொல்லி 11ஆம் தேதி, அதாவது ஜனவரி 11ஆம் தேதி மிட் நைட் அந்த ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் எல்லாருக்கும் அந்த சர்வர் ஒர்க் ஆனது 12 ஜனவரி அன்னைக்கு. எல்லாருமே அந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தோம். 19ஆம் தேதி வரையும் ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா தெரிவிக்கலாம்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எக்ஸாம் எழுதுன எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்ஆர்பி ரிசல்ட் எப்போ வரும், கட் ஆஃப் எவ்வளோ வைப்பாங்க, நம்ம குவாலிஃபை ஆகுமா ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த ஆர்ஆர்பியோடைய ரிசல்ட் என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல நாளிதழ் வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 62,907 வேகன்சியோட வெளியிடப்பட்டுச்சு நோட்டிஃபிகேஷன். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிபிடி, அதுக்கப்புறம் பிஇடி, தென் சிஎம்டி, 4வது தான் வந்து டிவின்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அதில் குவாலிஃபை ஆகிறவங்கள 1:2 அல்லது 1:3 அல்லது 1:5, அதாவது இருக்கக்கூடிய வேகன்சிக்கு தகுந்த மாதிரி எத்தனை ஆட்கள் வேணுங்கிறத ஆர்ஆர்பி முடிவு செய்வாங்க. ஸோ இப்போ அவங்க நோட்டிஃபிகேஷன்ல குறிப்பிட்டிருக்கிறதும் 1:2 அப்படின்ற பேசிஸ் தான். கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல அடுத்த ஸ்டேஜான பிஇடிக்கு நுழைவாங்க. பிஇடியில குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு பிஎம்டி நடக்கும், அதாவது மெடிக்கல் டெஸ்ட். மெடிக்கல் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபைனலா நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் அவங்களுக்கான ஜாப் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பிஇடியில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 35 கிலோவை தூக்கிட்டு 100 மீட்டரை 2 நிமிஷத்துல நம்ம கடக்கணும். அதுவும் ஒரே சான்ஸ்ல தான். அதே போல 1000 மீட்டரை வந்து 4 நிமிஷம் 15 செகண்ட்ல முடிக்கணும். இது மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 35 கிலோ தூக்க தேவையில்ல, அதுக்கு பதிலாக 20 கிலோ தூக்கிட்டு போனா போதும். அதே 100 மீட்டர் 2 நிமிஷத்துல கடக்கணும். அண்ட் அதே போல 1000 மீட்டர் கேர்ள்ஸா இருந்தாலும் ஓடணும். அவங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தராங்க. மேல் கேண்டிடேட்டா இருந்தா 4 நிமிஷம் ஒன்னா போதும். ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தா 5 நிமிஷம் 40 செகண்ட் வரையும் டைம் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதற்கான ஆன்சர் கீ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ஜெக்ஷன் டேட்டும் க்ளோஸ் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. நல்ல கான்பிடென்ட்டோட 50 கொஸ்டின்ஸுக்கு மேல அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் ஈஸியாவே வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கான்பிடென்ட் இல்லாம எல்லா கொஸ்டின்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 80 கொஸ்டினுக்கு மேல நான் அட்டன் பண்றேன், வர்றது வரட்டும், ஓரளவு எனக்கு ரைட் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த ஜாப் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். கான்பிடென்ட்டோட அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 45க்கு மேல நான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன், என்னோட நெகட்டிவ் எதுவும் வரலாம் அப்படின்னாலே ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்த தடவை குவாலிஃபை ஆகலைன்னா கவலைப்படாதீங்க. அடுத்த தடவை நிச்சயமா நம்மளுக்கான சான்சஸ் இன்னும் நிறைய வருது. அதை பத்தி நான் வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான ரிசல்ட் டேட், அதுக்காக தான் நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ரிசல்ட் டேட் என்னைக்குன்னா 13 பிப்ரவரி 2019 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும், மிட் நைட்டா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நான் பார்த்த சில நிமிடங்களே இந்த டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2nd வீக் ரிலீஸ் ஆகும். பிப்ரவரி 2nd வீக்ல வந்து இந்த ரிசல்ட் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் எங்க கிடைச்சது அப்படின்னா, த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் இன்னைக்கு வெளியிட்ட செய்தி தான் அது. மேபி நாளைக்கு வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ல இந்த செய்திகள் வரலாம். ஸோ அதற்கான அந்த இமேஜஸ் தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆர்ஆர்பி குரூப் டி ரிசல்ட் டேட் அண்ட் டீடைல்ஸ் ஆன் நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலயே கீழே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, பிப்ரவரி 2nd வீக் பிஇடி டெஸ்ட்டுக்கான அந்த ரிசல்ட் வந்து வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 2nd வீக் வரையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க செக் பண்றதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல முதல் கமெண்டா பின் பண்ணி வச்சிருக்கேன். அதே போல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க போய் அந்த லிங்க்ல போயிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. ரயில்வேல இன்னும் வேகன்சிஸ் இருக்குதா இல்லையா, அடுத்து என்னென்ன ஜாப்ஸ் வரும், அடுத்த வீடியோல பார்க்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது தமிழன் எக்ஸாம்ஸ், சிறுதுளி பெருங்கடல்.